பயங்கரமான நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க, பொண்ணுங்க முத கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை ஏன்னா அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஏன் என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க, பொண்ணுங்க முத கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. யார் உன்ன தலைவான்னு சொல்லி கொண்டாடுறாங்களா? சரி ரைட்டு. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்தாலுமே அவங்க எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தீங்களா திவாகர்? எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, இவன்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர உங்களோட தீவிரமான ஃபேன்ஸை பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்று பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தப்பு. இதெல்லாம் கூட சரின்னு விட்டுலாம். ஆனால் விக்ரம் படத்தில் வர ரோலக்ஸ் கேரக்டரோட கம்பேர் பண்ணி பேசியிருக்க பாரு, அதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். அப்புறம் நிறைய படத்துல நல்ல நல்ல சீன்ஸ்ல நம்ம ஹீரோஸ்ல நல்லா தத்துருவமா நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நடிச்சு காட்டுறங்கிற பேர்ல எல்லாரையும் கழுத்து எடுத்துட்டு இருக்கான். அன்னியன் படத்துல பண்ணது பண்ணுவோமா, பண்ணதே வெளியே போறா. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒன்று நல்லா நடிக்கணும், அது சுட்டுப்பட்டாலும் வராதுன்னு தெரியும். இல்லையா ஒரு நல்ல மனுஷ மரியாதை நடந்துக்கணும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இந்த வாய் பேசிட்டு இருக்க. சார் ஒரே ஷாட்ல நடிச்சிட்டீங்களா? சூப்பர் கொஸ்டின் மேடம். இல்ல விளையாடி சொல்ல மேடம், நீங்க கேட்டது சரியான கொஸ்டின். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவனுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கான். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உடச்சாலே போதும், யாருக்கு தொல்லை இல்லாம இருக்கும். இதுல வேற வாட்டர் மிலன் ஸ்டார்னு பேர் வச்சுட்டு வேற சுத்துறது. இந்த திவாகரை பத்தி நீங்க ஏதாவது கழுவி ஊத்துன்னு நினைச்சீங்கன்னா அதை நம்ம கமெண்ட்டை சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.